ஹலோ காய்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். சுதிஸ் லேப் சேனல் வரவேற்கிறேன். இன்றைக்கி நம்ம பார்க்க போது நம்ம நெக்ஸானை பார்த்து இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோன்னு சொல்கிறத விட ரொம்ப முக்கியமான வீடியோன்னு சொல்லணும். ஏன் அப்படின்னா என்னோட நெக்ஸானில் செகண்ட் சர்வீஸ் எக்ஸ்பீரியன்ஸை பற்றி தான் நான் ஷேர் பண்ண போகிறேன். நம்ம சேனலில் ஆல்ரெடி ஃபஸ்ட் சர்வீஸ் எக்ஸ்பீரியன்ஸ் பற்றி ஒரு வீடியோ போட்டிருக்கேன். அந்த வீடியோ நீங்கள் இன்னும் பார்க்கல அப்படின்னா மேலே ஐ பட்டனில் லிங்க் கொடுங்க. இந்த வீடியோட டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது. இந்த வீடியோட என் ஸ்க்ரீன்லையுமே லிங்க் வரும். ஸோ அதையும் செக் பண்ணி பாருங்கள். இந்த செகண்ட் சர்வீஸோட ஓவரால் எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருந்துச்சு அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா என்னடா பண்ணி வச்சிருக்கீங்க? ஆமாம், அப்படிதான் இருந்துச்சு. ஸோ எதிர்பாராததுன்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரி நான் எதிர்பார்க்காதெல்லாம் நடந்து போச்சு இந்த செகண்ட் சர்வீஸில். ஸோ என்ன இஷ்யூ ஆச்சு, அது எப்படி சால்வ் ஆச்சு அப்படிங்கிறத பற்றின கம்ப்ளீட் டீட்டெயில் தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறீங்க. இந்த வீடியோ கண்டிப்பாக பண்ணதுக்கு முன்னாடி நம்ம சேனல் நீங்களும் சப்ஸ்கிரைப் பண்ண அப்படின்னா தயவு செஞ்சு சப்ஸ்கிரைப் பண்ணுற வீடியோ கண்டிப்பாக பண்ணுங்கள். ஏன்னா நீங்கள் பண்ணுற ஒவ்வொரு சப்ஸ்கிரைபுமே எனக்கு ஒரு பெரிய மோட்டிவேஷன். ஸோ வாங்க டைம் வேஸ்ட் பண்ணாமல் இந்த வீடியோக்குள்ளே போகலாம். டாடா நெக்ஸானோட சர்வீஸ் ஷெடியூல் அவங்களுக்கு நான் வந்து டேபிள் நாங்கள் சைடில் கொடுக்கேன், நீங்கள் பார்த்துக்கலாம் உங்கள் ரெஃபரன்ஸ்க்காக. ஸோ எனக்கு பார்த்தீங்கன்னா வண்டி வாங்கி 6 months ஆயிடுச்சு. அண்ட் அரௌண்ட் 6500 kilometers நான் வந்து ரன் பண்ணிட்டேன். ஸோ செகண்ட் சர்வீஸ்க்கு டியூ ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு நான் அதுக்கு பிளான் பண்ணிட்டேன். ஸோ எனக்கு இந்த செகண்ட் சர்வீஸில் கம்ப்ளைண்ட்ஸ்னு பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து 2 விஷயம் தான். ஒன்று வந்து நம்ம நெக்ஸான் ஓனர்ஸ் எல்லாருக்குமே தெரியும் நம்புகிறேன். தெரியல அப்படின்னா போய் செக் பண்ணி பாருங்கள். அதாவது நம்ம நெக்ஸானோட பூட் இருக்கு இல்லையா, அந்த பூட்டில் வந்து கார்பெட் மாதிரி ஒன்று இருக்கும். அந்த கார்பெட்டை தூக்கி பார்த்தீங்க அப்படின்னா கீழே ஸ்டெப்னி வீல் இருக்கும். அந்த ஸ்டெப்னி வீலுக்கு கீழே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வாட்டர் வந்து ஸ்டோர் ஆகும், அதாவது வாட்டர் வந்து சேரும். இந்த இஷ்யூவை பற்றி ஆல்ரெடி ஏகப்பட்ட வீடியோ வந்து யூடியூப்பில் போட்டிருக்காங்க. நீங்கள் வந்து சர்ச் பண்ணி பார்த்தீங்கன்னா தெரியும். இந்த வாட்டர் எப்படி ஸ்டோர் ஆகுது, இந்த வாட்டர் இங்கே எப்படி சேருது அப்படின்னா, நீங்கள் ஒரு ஹெவி ரெயினில் வந்து வண்டியை ஓட்டிகிட்டு போகும்போதோ இல்லை நீங்கள் வாட்டர் வாஷ்க்கு கொடுத்து வண்டியை எடுத்தாலோ வாட்டர் வந்து அங்கே சேரும் அப்படின்னு சொல்கிறாங்க. இது எப்படி எக்ஸாக்டாக நடக்குது அப்படின்னா, உங்கள் பூட்டை சுற்றி பார்த்தீங்கன்னா ஒரு பிளாக் கலர் ரப்பர் முருன்னு இருக்கும். ஸோ அந்த ரப்பரில் வந்து ஏதாவது கேப் மாதிரி இருந்தாலோ இல்லை லைட்டாக பெண்டாக இருந்தாலோ அந்த கேப் வழியாக வந்து உங்களுக்கு வாட்டர் வந்து பூட்டில் என்ட்ரு ஆகுது அப்படிங்கிற மாதிரி போட்டிருந்தாங்க வீடியோவில். ஸோ என்னோட பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸில் வந்து இதுக்கு முன்னாடி நான் வந்து ஊருக்கு போயிட்டு நல்லா லக்கேஜ் லோட் பண்ணிவிட்டு வந்துட்டு இருந்தேன் சென்னைக்கு. ஸோ அப்போ வந்து நல்ல ஹெவியாக ரெயின் வந்துச்சு. ஆனால் என்னோடய லக்கேஜுக்கு வந்து எந்த விதமான சேதாரமோ, அதாவது எந்த விதமான ஈரமோ அந்த லக்கேஜ் வந்து ஆகலை. ஆனால் என்னோட அந்த ஸ்டெப்னி வீலுக்கு கீழே பார்த்தீங்கன்னா தண்ணி வந்து சேர்ந்துருந்துச்சு. ஸோ இந்த இஷ்யூ வந்து சர்வீஸ் சென்டரில் எப்படி சால்வ் பண்ணுறாங்க அப்படின்னா, ஒன்று அந்த ரப்பரை வந்து ஃபுல்லாக ரிமூவ் பண்ணிவிட்டு திருப்பி இன்ஸ்டால் பண்ணுறாங்க. அப்படி இல்லாட்டி அந்த ரப்பரில் வந்து ஏதாவது பெண்டு மாதிரி இருந்துச்சு அப்படின்னா அந்த ரப்பரே கூட ஃபுல்லாக ரீப்ளேஸ் பண்ணி கொடுக்காங்க அப்படிங்கிற மாதிரி யூடியூப்பில் போட்டிருந்தாங்க. ஸோ எனக்கு இது ஒரு கம்ப்ளைண்ட் இருக்குது. இன்னொரு கம்ப்ளைண்ட் வந்து ரொம்ப சின்ன கம்ப்ளைண்ட் தான். அதாவது கியர் ஷிஃப்டிங் வந்து முதல்ல மாதிரி ரொம்ப ஸ்மூத்தாக இல்லை, லைட்டாக கொஞ்சம் ஹார்டாக இருக்குது. ஸோ இந்த 2 கம்ப்ளைண்ட் தான் எனக்கு இருந்துச்சு. ஸோ ஆஸ் யூஸ்வல் நான் வந்து ஒரு மண்டே மார்னிங் அரௌண்ட் 11 o'clock கிட்ட, ஆமாம் ஒரு 11 o'clock கிட்ட நான் வந்து சர்வீஸ் சென்டர் போயிட்டேன். போய் அவங்ககிட்ட காரை கொடுத்துட்டு இந்த 2 கம்ப்ளைண்ட்ஸுமே நான் அவங்ககிட்ட சொன்னேன். அவங்க வந்து சரி ஓகே சார், நாங்கள் மேக்ஸிமம் எல்லாம் செக் பண்ணிவிட்டு இன்னும் கூட நான் அவங்களுக்கு கார் கொடுக்க ட்ரை பண்ணுறேன் அப்படின்னு சொன்னாங்க. சரி ஓகே, நீங்கள் செக் பண்ணிட்டு சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு நான் வீட்டுக்கு வந்துட்டேன். தென் அப்புறமா ஒரு 4:30 கிட்ட சர்வீஸ் சென்டர்லேருந்து கால் வந்துச்சு. சார் உங்கள் கார் வந்து ரெடி ஆகிடுச்சு, வாட்டர் வாஷ் மட்டும் தான் பண்ண வேண்டியிருக்கு. ஸோ நீங்கள் வந்து ஒரு 5:36 வந்தீங்கன்னா உங்களுக்கு கார் ரெடியாக இருக்கும் அப்படின்னு சொன்னாங்க. சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து கரெக்டாக ஒரு 5:30 கிட்டலாம் வந்து சர்வீஸ் சென்டர் ரீச் ஆகிட்டேன். பட் பார்த்தீங்கன்னா கார் ரெடி ஆகலை. சார் வாட்டர் வாஷ் மட்டும் பண்ண வேண்டியிருக்கு, நீங்கள் வந்து லாஞ்சில் வெயிட் பண்ணுங்கள், நாங்கள் பண்ணிவிட்டு கூப்பிட்றோம் அப்படின்னாங்க. வெயிட் பண்ணுறேன் 5:30 கிட்டத்தட்ட 7 o'clock கிட்ட ஆகிடுச்சு. இன்னும் என் கைக்கு கார் வரல. ஓகே சரி வெயிட் பண்ணேன். கிட்டத்தட்ட 7:15 7:30 கிட்ட எனக்கு வந்து ரெடி ஆகிடுச்சு. என்னோடய சர்வீஸ் அட்வைசர் வந்தார். வந்து சார் கார் ரெடி ஆகிடுச்சு பார்க்கலாம் அப்படின்னாங்க. ஸோ வண்டி வந்துச்சு, நல்லா பலபலம் தான் இருந்துச்சு, உளிமை நல்லா நீட்டாக தான் இருந்துச்சு. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா சர்வீஸ் அட்வைசர் வந்து நான் உங்களுக்கு ஏசி டிஸ்இன்ஃபெக்ட் நான் பண்ணுறேன், நீங்கள் வேணால் வீடியோ எடுத்துக்கிடுங்க. கேள்விப்பட்டிருக்கேன், அதாவது ஒரு ஃபோம் மாதிரி இருக்கும், ஒரு ஸ்ப்ரே ஃபோம் மாதிரி இருக்கும். அதை வந்து ஏசி வெண்ட்லாம் ஸ்ப்ரே பண்ணதுக்கப்புறம் என்ன ஆகும்னா அந்த ஏசி வெண்ட்டில் இருக்கிற டஸ்ட்டு ஜெர்ம்ஸ்லாம் வந்து கிளியர் ஆகிரும், கொஞ்சம் ஏசியோட எஃபெக்ட் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லி நான் கேள்விப்பட்டிருக்கேன். ஸோ அதை அவங்க பண்ணாங்க. பண்ணி முடிச்சுட்டு என்ன சொன்னாங்க அப்படின்னா, சார் கொஞ்ச நேரத்துக்கு ஏசி மட்டும் ரன் பண்ணாதீங்க, கொஞ்ச நேரம் கழித்து வந்து ஏசி போட்டுக்கிடுங்க அப்படின்னு சொன்னாங்க. சரி ஓகே ஜி அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து அவ்வளோ செல்ஃபிலாம் எடுத்துகிட்டு கிளம்பலாம் அப்படின்னு சொல்லிட்டு வண்டியை எடுத்துகிட்டு ஷோரூம் விட்டு, அதாவது சர்வீஸ் சென்டர் விட்டு கொஞ்சம் தூரம் தான் வெளியே வரேன். டக்குன்னு பார்த்தீங்கன்னா ஏசி நான் ஆன் பண்ணவே இல்லை. அதுவே வந்து ப்ளோயர் வந்து ஹை ஸ்பீடில் ரன் ஆச்சு. ஃபுல் 7 or 8 இருந்துச்சுன்னு நினைக்கிறேன். அதுவே ஹை ஸ்பீடில் ரன் ஆகுது. திடீர்னு பார்த்தீங்கன்னா டீஃப்ராஸ்ட், அதாவது மேக்ஸ் டீஃப்ராஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இன்ஃபர்டைன்மெண்ட்டில் வந்து ஒரு டிஸ்பிளே வருது. பார்த்திங்கன்னா அந்த கீழே ஏசி சம்மந்தப்பட்ட கண்ட்ரோல்ஸ் இருக்கு இல்லையா, நம்ம எக்ஸ்பிரஸ் கூலு அப்புறம் அந்த ஏர் சர்க்குலேஷனுக்கான பட்டன்ஸ்லாம் இருக்கும். அதெல்லாம் பார்த்திங்கன்னா ரொம்ப லோ லைட்டில் பிளிங்க் ஆகுது. நான் அந்த வீடியோ நான் போடுறேன். ரொம்ப லோ வந்து பிளிங்க் ஆகிட்டே இருந்துச்சு. என்னடா ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு நான் ஏசியை ஆஃப் பண்ணுறேன், அதாவது ஆட்டோமேட்டிக் கண்ட்ரோல் ஆஃப் பண்ணுறேன். திருப்பி மறுபடியும் ப்ளோயர் வந்து ஃபுல் ஸ்பீடாக ரன் ஆகுது. எனக்கு வந்து ரொம்ப வருத்தமாயிடுச்சு. என்னடா இப்போ தான் சர்வீஸ் சென்டர்லேருந்து வெளியே வருது, அவங்க எல்லாம் செக் பண்ணி தானே அனுப்பியிருப்பாங்க, என்ன அதுக்குள்ளே என்ன பிரச்சனை வருது அப்படின்னு சொல்லிட்டு திருப்பி நான் வந்து சர்வீஸ் சென்டருக்கு, அதாவது அந்த சர்வீஸ் சென்டருக்கு கால் பண்ணி ஜி என்ன இப்போ தான் வந்து வெளியே வரேன், என்ன அதுக்குள்ளே பிரச்சனை வருது ஏசியில் அப்படின்னு. சரி ஓகே நீங்கள் கொண்டு வாங்க பார்த்துலாம் அப்படின்னாரு. உடனே டக்குன்னு அங்கேயே ஒரு யூட்டனை போட்டு சர்வீஸ் சென்டர் போய் கொடுத்தேன். சரி நாங்கள் வெயிட் பண்ணுங்கள், நாங்கள் செக் பண்ணிட்டு சொல்கிறோம் அப்படின்னாங்க.
வெயிட் பண்ணுறேன் கிட்டத்தட்ட ஒரு அரை மணி நேரம் ஆயிடுச்சு. இந்த அரை மணி நேரம் கேப்பில் பார்த்தீங்கன்னா இன்னொரு ஒரு லேடி அவங்களும் நெக்ஸான் தான் வாங்கி வந்திருக்காங்க. செகண்ட் சர்வீஸ் தான் வந்திருந்தாங்க. பக்கத்தில் வந்து இன்னொரு சர்வீஸ் அட்வைசர் ஒரு இன்சார்ஜ்னு நினைக்கிறேன் அவர்கிட்ட பேசிட்டு இருந்தாங்க. என்ன பேசுனாங்க அப்படின்னா, எனக்கு ஒன்று மட்டும் தெளிவாக கேட்டுச்சு. ஏதோ ஒரு பிரச்சனை மட்டும் தெரிஞ்சுது. ஒரு விஷயம் சொன்னாங்க அந்த லேடி. என்ன சொன்னாங்க அப்படின்னா, சார் எனக்கு வந்து செகண்ட் சர்வீஸ் வந்து ரொம்பவே திருப்தி இல்லாத மாதிரி இருக்குது. இந்த மாதிரி நான் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி அந்த லேடி வந்து அவங்கள்ட்ட கம்ப்ளைண்ட் பண்ணிட்டு இருந்தாங்க. இது கேட்டு எனக்கு இன்னும் கொஞ்சம் மைண்ட் ஆஃப் ஆயிடுச்சு. சரி ஓகே வெயிட் பண்ணுவோம், அவங்க என்ன தான் சொல்கிறாங்கன்னு பார்ப்போம்னு சொல்லி நான் வெயிட் பண்ணிட்டே இருந்தேன். கொஞ்ச நேரம் கழிச்சு சர்வீஸ் வந்தார். ஒரு 4-5 பேர் சுற்றி இந்த வண்டியை பார்த்துட்டே இருந்தாங்க. எல்லாமே செக் பண்ணாங்க. பானடத்து கழட்டினாங்க, பேட்டரியை கழட்டி விட்டாங்க. ஒருத்தர் நடுவில் வந்து இந்த ஏர் மாதிரி கம்ப்ரஸர் வச்சு அந்த ஏசி சம்மந்தப்பட்ட உள்ள இன்டீரியரில் ஏசி சம்மந்தப்பட்ட பட்டன்ஸ்லாம் இருக்குல்ல, அதெல்லாம் வந்து ட்ரை பண்ணிட்டு இருந்தாங்க. என்ன தான் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு ஒன்றும் புரியல. சரி என்ன சொல்கிறாங்கன்னு பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். ஒரு ½ hour கழிச்சு வந்து சொல்கிறாங்க, ஜி உங்கள் வண்டியில் வந்து சாஃப்ட்வேர் இஷ்யூ வந்துருச்சு, சாஃப்ட்வேர் எதுக்கோ கரெக்ட் ஆகிடுச்சு. நம்ம கண்ட காட்சி உண்மைதானா? ஸோ சாஃப்ட்வேர் வந்து அப்டேட் பண்ணுற மாதிரி இருக்கும், சாஃப்ட்வேர் மாற்றணும் அப்படின்னாங்க. எனக்கு ஒன்றுமே புரியலை. சாஃப்ட்வேர் இஷ்யூ ஏன் திடீர்னு வரப்போகுது? நான் உங்கள் சர்வீஸ் சென்டரில் கொடுக்கும்போது எந்த ஒரு இஷ்யூமே வண்டியில் கிடையாது, பக்காவாக இருந்துச்சு. எனக்கு தெரிஞ்சு பார்த்தீங்கன்னா நான் டெய்லி வந்து என்னோடய வண்டியை நான் எடுக்கும்போதெல்லாம் சரி மியூசிக் கேட்டே தான் ஓட்டுவேன், பென்ட்ரைவ் போட்டே தான் பாட்டு கேட்பேன், ப்ளூடூத் யூஸ் பண்ணியிருக்கேன், மேப் யூஸ் பண்ணியிருக்கேன், அப்பப்போ வாய்ஸ் கமெண்ட்ஸ் யூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ அப்படி இருக்கும்போது சாஃப்ட்வேர் இஷ்யூ அப்படின்னு சொல்லி எனக்கு நம்பவே இல்லை. இவங்க வந்துட்டு ஜி அந்த சாஃப்ட்வேர் இஷ்யூ தான் நினைக்கேன், நாங்கள் எல்லாம் செக் பண்ணி பார்த்துட்டோம், பட் இஷ்யூ சால்வ் ஆன மாதிரி தெரில. ஸோ நீங்கள் வண்டியை விட்டுட்டு போங்க, நாளை காலையில் நாங்கள் ரிவ்யூ கொடுப்போம்னா. எனக்கு வந்து கோவம் வந்துச்சு ஆக்சுவலாக. பட் நான் வந்து கோவத்தை காட்டல. ஏன் அப்படின்னா இப்போ இவங்ககிட்ட கோவப்பட்டு என்ன ஆகுது, நமக்கு வந்து நம்ம வண்டி வந்து சரியாகணும். ஓகே, கோவப்பட்டு நான் ரேட்டில் இழந்திருக்கேன். ஸோ இங்கே வந்து கோவத்தை காட்டணும் அப்படின்னு நான் விரும்பலை. சரி ஓகே, நான் வந்து என்ன இந்த வர்ற இஷ்யூ வந்து நான் வந்து என்னோடய சேனலில் கவர் பண்ணோம். ஸோ நான் வீடியோ எடுத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நான் போய் வீடியோ எடுக்க போகிறேன். அப்போ பார்த்தீங்கன்னா அந்த ப்ளோயர் வந்து ஹை ஸ்பீடில் ஓடல, அது நார்மலாக அப்படியே ஆஃபில் தான் இருக்குது. ஆனால் இந்த லைட் வந்து இன்னுமே வந்து லைட்டாக பிளிங்க் ஆகிட்டே இருக்குது. அதாவது ரொம்ப ஃபியூஸ் போன பல்ப் இருக்கிற மாதிரி அந்த பட்டன்ஸில் இருக்கிற லைட்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப டிம்மாக எரியுது. ஆன் ஆக மாட்டேங்குது, ரொம்ப டிம்மாக ஆகிட்டே இருந்துச்சு. ஸோ எனக்கு என்ன தோணுச்சு அப்படின்னா, இவங்க சொல்கிற மாதிரி சாஃப்ட்வேர் இஷ்யூவாக இருந்தால் அது எப்படி ½ an hourல பாதி சரியாகும். ஓகே, ஸோ எனக்கு என்ன ஒன்று தோணுச்சு அப்படின்னா, ஒருவேளை தண்ணி எங்கேயாவது பட்டிருக்குமோ, அந்த பட்டன்ஸில் எங்கேயாவது தண்ணி இவங்க போட்டாங்களோ, இல்லை ஏதாவது ஈரப்பதம் அதில் ஏறிச்சோ, அந்த ஈரப்பதம் காய ஆட்டோமேட்டிக்காக வந்து வண்டி கொஞ்சம் நார்மல் ஆகுது போல் அப்படிங்கிற மாதிரி எனக்கு தோணுச்சு. சரி ஓகே, இப்போ நம்ம அவங்ககிட்ட எதுவும் பேசி என்ன ஆகும், ஒன்றும் ஆகுது கிடையாது. சரி ஓகே ஜி நான் நாளைக்கு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு நான் கிளம்புறதுக்கு ரெடியானா அவங்க என்ன சொன்னாங்க, ஜி உங்களுக்கு நாங்களே ட்ராப் பண்ணிடுவோம் உங்களை அப்படின்னாங்க.